Hello friends, welcome to our channel ஓமை தகவல். இன்னைக்கு வந்து ஒரு வீக்கெண்ட் தாங்க. இன்ஃபேக்ட் சாட்டர்டே மதியம் ஒரு 3 மணி கிட்ட ஆகுது. வீட்லயே லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒரு கடைக்கு தாங்க போயிட்டே இருக்கோம். என்னன்னா இப்போ அக்டோபர் மாதம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஹோல் மந்த் வந்து இங்கே ஹாலோவின் செலிப்ரேஷன்ஸ் தான் போயிட்டுருக்கோம். நம்மளும் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சில ஹாலோவின் டெக்கோர்ஸ் வாங்கலாம். ப்ளஸ் வந்து ஆத்விக்கும் வந்து இந்த வருஷத்துக்கான ஹாலோவின் காஸ்டியூம் வாங்கலான்ட்டு தாங்க இந்த கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடை பேர் ஸ்பிரிட் ஹாலோவின் அப்படின்ட்டு. இது ஹாலோவின் ப்ராடக்ட்ஸ்க்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஸ்டோர் அப்படின்னு கூட சொல்லலாம். கடைக்குள்ளார வந்தோடனே பார்த்தோன்னா நமக்கு அந்த ஹாலோவின் வைப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. பயங்கரமான டெரிஃபிக்கான ப்ராடக்ட்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. இதெல்லாமே வந்து ப்ளஷ் டாய்ஸ் தாங்க. ஹாலோவின் தீம்லேயே வந்து வச்சுருக்காங்க. யூஸ்வலாக ப்ளஷ் டாய்ஸ் அப்படின்னாலே பார்க்குறதுக்கு பயங்கர க்யூட்டாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த ப்ளஷ் டாய்ஸ்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லவே தெரியல. ஒன்னொன்றுமே பார்க்க ஏதோ சூனியக்கார பொம்மை மாதிரியே தாங்க இருக்குது எனக்கு. பத்தாவதுக்கு நம்ம ஆத்விக் வேறு ஏதோ ஸ்வோர்ட் எடுத்துகிட்டு வந்து என்னை அட்டாக் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கான். பேசிக்காக ஆத்விக் இந்த கடைக்கு உள்ளார வந்தோன்னே பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸைட்மெண்ட் தான். குழந்தைங்க எல்லாருக்குமே இந்த கடை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து பயங்கர சீசனல் ப்ராடக்ட்ஸு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாலோவின் ஸ்டப்ஸ் தான். எங்கே நீங்கள் திரும்பினீங்கனாலும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹாலோவின் ப்ராடக்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. கடைக்குள்ளார இந்த மாதிரி நிறைய ஸ்கேரியான பொம்மைகள்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து ஒரு மோஷன் சென்சார் மாதிரி. கீழே வந்து பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஏதோ ஒரு பயப்படுற மாதிரி ஒரு ஸ்கேரியாக ஒரு ஆக்ஷனும் பண்ணுது. சரி, ஓகே, நம்மளும் ஒரு சென்சார் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தான் பார்க்கலாமே தாங்க இப்போ அமுத்தி இருக்கேன். பார்த்தோன்னா நம்ம பக்கத்துலேயே இருக்க ஒரு பேய் வந்து பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிருச்சு. யூஸ்வலாக நம்ம என்னம்மா பேய் ஆட்டம் மாதிரி ஆடுற அப்படின்ட்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் நிஜமா இதுதான் பேய் ஆட்டம் போல. இன்னைக்கு தான் நான் நேரில் பார்க்குறேன். அடுத்ததான் ஒரு சென்சார் பட்டன் தாங்க ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேய் பார்த்தோன்னா டக்குன்னு நமக்கு ஒரு வணக்கத்தை வச்சிருச்சு. ஆனால் நம்ம ஆத்விக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து பயப்படுற மாதிரி சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்குது. இந்த கடைக்குள்ளார நிறைய குட்டி குட்டி மினி செட்டெல்லாம் கூட போட்டு வச்சுருக்காங்க. இந்த செட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் தான். முக்கியமாக அண்டர் கிரவுண்டில் போகிற ஒரு சப்வே ட்ரெயின் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் சிக்கிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே உள்ளே இருக்க நபர்கள் எல்லாத்துக்குமே வந்து எலக்ட்ரிக் ஷாக் வந்து இறந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் ஃபன்னாகவும் இருக்குது. என்னதான் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலான செட்டப் அப்படின்னு தெரிஞ்சால் கூட அந்த பொம்மைகளோட ஒரு அகோரமான ஃபேஸஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் கிட்ஸ்க்கு அப்படிலாம் துளி கூட பயம் இல்லைங்க. நம்ம ஆத்விக் மட்டும் இல்லை, இங்கே கடைக்குள்ளார வர நிறைய குழந்தைங்கள நான் இப்போ நோட்டீஸ் பண்ணேன். எல்லாருமே ரொம்ப கேஷுவலாக ஒரு பொம்மையோட வந்து ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. I saw the city passing by my window. Was in the crowd but I felt so alone. யாருடா இது வர்றதுன்னு தானே பார்க்குறீங்க? வேறு யாரும் இல்லைங்க, நம்மளே தான். அது சும்மா அந்த மாஸ்க் வச்சு ஃபன் பண்ணிகிட்டு இருக்கேன். இங்கே இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஸ்டியூம்ஸு, மாஸ்க் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. முக்கியமாக காஸ்டியூம்ஸ் எல்லாமே வந்து கிட்ஸ்க்கு அப்படின்ட்டு மட்டும் இல்லைங்க, ஈவன் அடல்ட்ஸ்க்கு கூட நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. நம்மளே மறந்து போன நிறைய கேரக்டர்ஸ் நமக்கு இங்கே ஞாபகம் வரும். ஸோ எல்லாத்தையுமே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து மினி மவுஸோட ட்ரெஸ்ஸஸ் தான். விமென்க்கு வந்து வச்சுருக்காங்க. செம க்யூட்டாக இருக்குது பார்க்கும்போதே. எல்லாமே இங்கே செட்டாக கிடைக்கிது. அதாவது காஸ்டியூம்ஸ்னால் ஜஸ்ட் வந்து ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான கம்ப்ளீட் ஆக்சசரிஸ் எல்லாமே சேர்த்து வச்சுருக்காங்க. இந்த ஷாப் ஸ்பிரிட் ஹாலோவின் பற்றி சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு பெர்மனண்ட்டான ஒரு ஸ்டோர் கிடையாதுங்க. இது வந்து எப்படின்னா வந்து மாறிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஹோல் ப்ராடக்ட்ஸோட தேவை எல்லாமே இந்த அக்டோபர் மாதம் மட்டும் தானே. ஸோ அதனால் கரெக்டாக இந்த மாதத்துக்கு மட்டும்தான் இந்த கடை போடுவாங்க. அதனால் வந்து இதுக்கு ஒரு பெர்மனண்ட் அட்ரஸ் கிடையாது. வருஷம் வந்து இடம் மாறிட்டே தான் இருக்கும். இந்த வருஷம் இந்த இடத்துல போட்டனால தான் இப்போ வந்திருக்கோம். அது எங்கே போடுறாங்க எப்படி அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்தோன்னாலே அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியும்.
இது வந்து ப்ளூயி தீமில் இருக்குது. இது ஒரு ஃபுல் செட் காஸ்டியூம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எப்படின்னா ஒரு ஹுடி பிளாங்கெட் மாதிரி கூட சொல்லலாம். இது ஆக்சுவலாக வியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கீழே நம்ம என்ன ட்ரெஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஜஸ்ட் மேலே இந்த ஹுடி பிளாங்கெட்டை போட்டோனாலே அந்த கேரக்டராக மாறிடுவோம். இது வந்து எரிக் கார்ட்மேன் அப்படின்ட்டு ஒரு காமிக் கேரக்டரோட இன்ஃப்ளேட்டபிள் ட்ரெஸ் தான் இது. பேசிக்லி காஸ்டியூம்னா நம்ம உடம்பை ஒட்டி இருக்கும். இன்ஃப்ளேட்டபிள்ஸ்னால் நம்ம உடம்பை சுற்றி வந்து காற்றடிச்ச மாதிரியே வந்து ஒரு பலூன் மாதிரியே நம்ம இருப்போம். ஸோ அதுக்கான மேஸ்க்கும் வந்து செட்டாக வந்து வச்சுருக்காங்க. சூப்பர் விமென், இன்க்ரெடிபிள்ஸ் அப்படின்ட்டு விமென்கே எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் இது வந்து இந்த ஸ்கெலி போனர் அப்படின்ட்டு நீங்கள் இது ஃபுல் சூட் மாதிரி போட்டுட்டு நம்ம ரோட்டில் நடந்து போனோன்னா ஏதோ எலும்பு கூட நடந்து வர மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் இந்த ட்ரெஸ்ஸு. இது ரொம்ப காமன் தான், நிறைய பேர் போட்டு பார்த்துருக்கேன். இது பாருங்கள் லைட் அப் ஸ்டிக் அப்படின்ட்டு. ஸோ ஹோல் பாடியில் ஜஸ்ட் ஒரு லைன் ஆஃப் லைட் மட்டும்தான் எரியும். இது வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நிறைய பேர் டான்ஸ் ஆடி பார்த்துருக்கேன். டக்குன்னு திரும்பி பார்த்தோன்னா நம்ம ஆத்விகா பாருங்க, நம்ம ஆத்விகா அப்படின்ட்டு நமக்கே டவுட் வர அளவுக்கு இருக்கு. ஏன்னா அவன் போட்டிருக்க மாஸ்க் அந்த மாதிரி. இது ஆப்வியஸ்லி எல்லாத்துக்குமே தெரியும், ஸ்குவிட் கேம்ல வர பிளாக் கார்ட்ஸோட மாஸ்க் தான் இது. சரி போடுறது தான் போடுற, ஃபுல்லாக போடு. இன்னைக்கு ஆக்சுவலாக நீ போட்டிருக்க காஸ்டியூமோட அது மேட்ச் ஆகுதுன்ட்டு அவனோட ஹுடி எல்லாம் கரெக்டாக போட்டு பார்த்தோன்னா எக்ஸாக்டாக அந்த ஸ்குவிட் கேமில் வர கேரக்டர் மாதிரியே இருக்கான் பாருங்களேன். Vaya que imaginación que tiene la chamaquita y ese flote, Tú eres mami, que si tú quieres nos volamos pa' Miami. Yo solo pa' ti, que todo lo que hice nos gastamos esa. இதெல்லாமே ரொம்ப ஃபன் ஃபில்டான காஸ்டியூம்ஸ் தாங்க. மோஸ்ட்டாக எல்லாமே ஃபுட் ஐட்டம்ஸ் தான். உங்களுக்கு பீர் மக் மாதிரி, அதுக்கப்புறம் ஹாட் டாக்ஸு, பீட்ஸா, பர்கர் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ இது எப்படின்னா வந்து ஒரு பிளாங்கெட் மாதிரி ஒரு கான்செப்ட் தான். நம்ம என்ன காஸ்டியூம் வேணாலும் நம்ம யூஸ்வலாக வியர் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இந்த பிளாங்கெட் மாதிரி இருக்க இந்த காஸ்டியூமை வந்து மேலே ஜஸ்ட் போட்டோம்னாலே போதும், நமக்கு அந்த கேரக்டராக மாறின மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது ஆக்சுவலாக ரொம்ப ஈஸி போடுறதுக்கு. அதனால் இது வந்து காமனாக நிறைய அடல்ட்ஸ் வந்து இது வச்சிருப்பாங்க. நான் போட்டும் பார்த்துருக்கேன். இந்த காஸ்டியூம் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரோமன் காடஸோட காஸ்டியூம் தான். ப்ளஸ் இது வந்து டாப் கன் மேவரிக் அந்த மூவியில் வர காஸ்டியூம். ப்ளஸ் உங்களுக்கு சன் கிளாஸஸ், செயின், அந்த மாதிரி ஆக்சசரிஸ் எல்லாமே செட்டாக வச்சுருக்காங்க. பத்தாவதுக்கு நம்ம ஆத்விகா பாருங்க அடுத்த கேரக்டரில் வந்திருக்கான். ஸோ அதே ஸ்குவிட் கேமில் ஃப்ரண்ட் மேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும் இல்லையா, ஸோ அதோட மாஸ்க் தான் போட்டுட்டு வந்திருக்கான். கொஞ்ச நேரம் உத்து பார்த்தா எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இவனை. இதெல்லாம் ஹாரி பாட்டரோட காஸ்டியூம் தான். ஹாரி பாட்டர் மூவியில் வர எல்லா கேரக்டர்ஸ்க்குமே இங்கே வந்து காஸ்டியூம்ஸ் அவைலபிளாக இருக்குது. ப்ளஸ் இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து விச்சஸ்க்கான செக்ஷன், அதாவது சூனியக்கார கிழவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான் இது. அதுக்கான வந்து ஆக்சசரிஸாக இருக்கட்டும், அதை மேக்கப் பண்ணுறதுக்கு தேவையான மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. நம்ம அதுக்கு இன்னைக்கு நிப்பாட்டுற மாதிரி தெரியலிங்க. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து அதே ஸ்குவிட் கேமில் வர விஐபியோட மாஸ்க் அந்த கேரக்டர் தான் வந்து வியர் பண்ணியிருக்கான். ஸோ பேசிக்லி எங்கேருந்து எடுத்துகிட்டு வரானே தெரியல. போய் எடுத்துகிட்டு வந்து வந்ததுலேருந்தே செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கான் இன்னைக்கு இந்த கடையில். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், ஒரு முழு எலும்பு கூடு தாங்க வச்சுருக்காங்க. நானும் வந்து எடுத்து பார்த்தேன் அப்படின்னா கரெக்டாக வந்து என் ஹைட்டுக்கு ஃபிட் ஆகுது. எனிவேஸ் இதெல்லாம் வந்து ரியலான எலும்பு கூடு கிடையாதுங்க, எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இந்த சைட் ஃபுல்லாகவுமே வந்து ரத்தம் தாங்க விற்கிறாங்க. ஸோ ரத்தம்னா நெஜம் ரத்தம் கிடையாது, எல்லாமே ஆர்டிஃபிஷியல் பிளட் தான். ஹாலோவீனுக்கு வந்து ஒரு சில பேர் வந்து அந்த மேக்கப் போடும்போது அந்த ரியல் பிளட் மாதிரி அந்த டச்சஸ்லாம் வேணுங்கும் போது இந்த ஆர்டிஃபிஷியல் பிளட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ப்ளஸ் பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு கிரீஸ் மேக்கப் போடுறதுக்கான டிஃப்ரெண்ட் கலர்ஸ் மேக்கப்பும் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல் மாஸ்க் தான் இருக்குது. ப்ளஸ் இங்கே வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வெப்பன்ஸ் தாங்க வச்சுருக்காங்க. அதில் எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். நம்மலாம் வாழ்க்கையில் வயலன்ஸே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். பட் இத்தனை வெப்பன்ஸையும் ஒன்றா பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதுவும் இந்த ரம்பத்தை பாருங்கள், அப்படியே ரத்தம் தெறிக்க இருக்குது. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. ஏதோ ஆல்ரெடி ஒரு 2-3 பேத்தை வந்து போட்டு தள்ள மாதிரி தான் இருக்குது இதை வச்சு.
உண்மையிலேயே இந்த கடை வந்து பயங்கரமான ஒரு எஃபெக்டாக தாங்க இருக்குது. ஸோ வந்ததுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு சில ஹாலோவீன் டெக்கர்ஸ் தான் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ப்ளஸ் ஆத்விக்கும் வந்து காஸ்டியூம் வாங்கியாச்சு, செலக்ட் பண்ணியாச்சு. பட் நான் அது இப்போ சொல்ல மாட்டேன், ஏன்னா அது ஒரு குட்டி சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஆன் த டே ஆஃப் ஹாலோவீன் ஆத்விக் வியர் பண்ணும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட் டே சண்டே மார்னிங் தாங்க இன்றைக்கி. ஸோ நேரத்துலேயே ஏஞ்சி எல்லாருமே வந்து செம ஃப்ரெஷ்ஷாக எக்ஸைட்டடாக இருக்கும். என்னென்னா நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி ஹாலோவீன் டெக்கரேஷன்ஸ் தான் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளானே. நேற்றுக்கே பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு போய் ஒரு சில தேவையான விஷயங்கள்லாம் வாங்கிட்டும் வந்தோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லேயும் ஆல்ரெடி வருஷம் பண்ணுற ஒரு சில ஹாலோவீன் டெக்கரேஷன்ஸும் நம்மக்கிட்ட இருக்குதான். ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து அரேஞ்ச் பண்ணி பேட்ரி போடுறதெல்லாம் போட்டு செட் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் யார்டை வந்து இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு இன்ஃப்ளேட்டபிள் தாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான ஒரு புது வரவு அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம், எந்த சைடு வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. பேசிக்லி இது வந்து ஒரு 8 ஃபீட்கான ஒரு டிஃப்ரெண்ட் சைஸஸ் ஆஃப் பம்கின்ஸ் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி ஸ்டாக் பண்ண மாதிரி இருக்க போகுது. இந்த பர்டிகுலர் டிசைன் வேணும் அப்படின்ட்டு சூஸ் பண்ணது நம்ம ஆத்விக் தாங்க. ஏன்னா வருஷம் ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து நம்ம டெஃபினட்டாக புதுசாக நம்ம ஃப்ரண்ட் யார்டுக்கு வாங்கிறது தான். இது இல்லாமல் இன்னும் நம்மக்கிட்ட ஒரு சில இன்ஃப்ளேட்டபிள்ஸ்லாம் இருக்குது. அடுத்தடுத்தது அதையும் நம்ம செட் பண்ணணும். பட் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து புதுசாக தான் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஹாலோவீனுக்கு இந்த மாதிரி ஃபேமிலியாக நம்ம சேர்ந்து டெக்கரேட் பண்ணுறதே ஒரு செம ஃபன் தாங்க. அதுவும் இங்கே வந்து எப்படின்னா அந்த ஹாலோவீன் வைப் வந்து எங்கே போனாலும் நமக்கு இருக்கும். ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் ஷாப்பிங் எங்கே போனாலும் உங்களுக்கு அந்த ஹாலோவீன் ரிலேட்டடான தீம்லேயே தான் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். ப்ளஸ் வந்து ஈவன் ஒரு காஃபி ஷாப் போனீங்கன்னா கூட உங்களுக்கு பம்கின் ஸ்பைஸ் ஃப்ளேவர் வந்து இந்த பர்டிகுலர் மந்த் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. அடுத்ததாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோஸ்ட்டை தான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கோம். இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 11 to 12 ஃபீட் ஹைட் இருக்குங்க. இது வந்து பழசு தான், நம்மக்கிட்ட முன்னாடியே போன வருஷம் நம்ம டெக்கரேஷன்ஸில் பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். பட் ப்ராப்பராக எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சது இப்போ தான் திருப்பி எடுத்து தூசி தட்டி எல்லாத்துக்கும் திருப்பி கனெக்ஷன் கொடுத்து பார்க்குறோம். எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. வீட்டோட ஃப்ரண்ட் யார்ட்லேயும் ஒரு சில இன்ஃப்ளேட்டபிள்ஸ் தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ மெயினாக இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு எக்ஸ்டென்ஷன் கேபிள் வந்து நிறையா தேவைப்படும். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி இருந்தனால டக்குன்னு இப்போ கனெக்ஷன் கொடுத்து செட் பண்ணியாச்சு. மெயினான இன்ஃப்ளேட்டபிள்ஸ்லாம் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்ததான் வந்து ஒரு சில ஹாலோவீன் டெக்கோர்ஸ்க்கு வந்து நம்ம பேட்ரி போடுற மாதிரி இருக்குது. அதெல்லாமே வந்து அன்ஸ்க்ரூ பண்ணி இப்போ ஆத்விக்கோட ஹெல்ப்போடு சேர்ந்து தான் இப்போ செஞ்சிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு மினி பம்கின்ஸ் தாங்க. உள்ள பேட்ரி போட்டோன்னா லைட் வந்து எரியும். ஸோ பேசிக்லி வந்து பம்கின்க்கும் ஹாலோவீனுக்கும் அப்படி என்ன ஒரு ரிலேஷன் அப்படின்னு கேட்டோன்னா, அந்த காலத்தில் வந்து ஃபார்மர்ஸ்லாம் வந்து பேய் ஓட்டுறதுக்கு இல்லை வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வீட்டு வாசலில் இந்த மாதிரி பம்கினை வந்து கார்வ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் இந்த பம்கின் கார்விங் எல்லாமே வந்திருக்கு. இது ஆல்மோஸ்ட் வந்து கம்பேர் பண்ணி சொல்லணும்னா நம்ம ஊரில் வந்து திருஷ்டி பொம்மைலாம் வைப்போம் இல்லையா பூஷ்ணிக்கால, ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒன்றுன்னு கூட சொல்லிக்கலாம். இதுவுமே வந்து இந்த வருஷத்துக்கு நம்ம புதுசாக வாங்கின ஒரு ஐட்டம் தாங்க. இது எப்படின்னா வந்து ஒரு ஹாண்டட் ட்ரீ மாதிரி பிளாக் கலரில் இருக்குது. ஒரு காஞ்சி போன மரம் மாதிரி தான் ஒரு எஃபெக்ட். இல்லை லைட்ஸ் கூட இருக்குது. நம்ம கனெக்ட் பண்ணி இப்போ பேட்ரி போட்டு பார்த்து ட்ரை பண்ணலாம். பேட்ரிலாம் போட்டாச்சு. ஆன் பண்ணி பார்த்தோன்னா நல்ல ஒரு பிரைட் வைப்ரண்ட்டான பர்பிள் அண்ட் ஆரஞ்ச் கலரில் லைட்ஸ் எரியுது. அடுத்ததான் இந்த ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணதே நம்ம ஆத்விக் தான். ஸோ இப்போ தான் வந்து இனாக்ரேட் பண்ணி எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கோம். இது வேறு எதுவும் இல்லைங்க, பேட் தான். அதை வந்து ஒரு கட் அவுட்ஸ் மாதிரி வந்து நிறைய சைஸஸில் இருக்குது. இந்த குட்டி பேக்கெட்ஸில் இருக்கிறது எல்லாமே வந்து லைட்டிங்ஸ் தான். இந்த பேட்டுக்கு வந்து லைட்டிங்ஸ் வந்து செட்டாக வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து அட்டாச்சாக ஒரு குட்டி பேட்டரியும் இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம அந்த பேட்டோட பின்னாடி வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த பேட்டை வந்து நம்ம என்ன வாலில் வேணாலும் ஒட்டிக்கலாம். அதுக்குமே ஒட்டுறதுக்கு வந்து டபுள் சைடட் ஸ்டிக்கர்ஸும் கூடவே கொடுத்துருக்காங்க. இதை ஒட்டுறதுக்குமே வந்து அந்த பேக்கெட்லேயே செட்டாக பார்த்தோன்னா டபுள் சைடட் ஸ்டிக்கர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு ஒட்டிக்கலாம். கொடுத்துருக்க அந்த லைட்ஸை வந்து அந்த பேட்டோட கண்ணுக்குள்ளார இன்சர்ட் பண்ணி தாங்க இப்போ ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தட் ஆன் பண்ணோன்னா பாருங்க அந்த பேட்டோட கண்ணில் இருந்து லைட் அப்படியே ஃப்ளிக்கர் அடிக்கிற மாதிரி இருக்கு.
அவ்வளோதாங்க. இப்போ அடுத்ததாக கடகடன்னு நம்ம ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க எல்லா ஸ்டஃப்ஸையும் கொண்டு வந்து நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் யார்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து ஒரு சிலது புதுசாக வாங்கினது, ஒரு சிலது நம்ம யூஸ்வலாக நம்ம ஹாலோவீனுக்கு எப்பயுமே டெக்கரேட் பண்ணுற விஷயங்கள் தான். ஸோ எல்லாமே இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரண்ட் யார்டோட ஃபைனல் அவுட்புட் லுக் இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக நல்லாவே வந்திருக்கு. அடுத்ததான் இந்த பேட் தான் வந்து இப்போ கடைசியாக ஒட்டிகிட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாமே பின்னாடி டபுள் சைடட் ஸ்டிக்கர்ஸ் இருக்கனால நம்ம ரேண்டமாக பார்த்து நம்மளாம் ஒட்டுறது தான். பட் ஏதாவது ஒரு வால் மாதிரி ஒரு சர்ஃபேஸில் ஒட்டணும். இங்கே இருக்கிறது மோஸ்ட்லி எல்லாம் உட்டன் ஹவுசஸ்னால எல்லாம் உட்டன் வால்ஸ் தான். பட் டபுள் சைடட் ஸ்டிக்கர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கனால என்ன கைண்ட் ஆஃப் மெட்டீரியலாக இருந்தாலுமே அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குது. நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஐட்டம்ஸ்லேயே இந்த பேட் ஸ்டிக்கர்ஸு, அதுக்கப்புறம் அந்த ட்ரீ ப்ளஸ் வந்து பம்கின் எல்லாத்துலேயுமே வந்து லைட்ஸ் வந்து எரியும். ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன். பட் இப்போ கொஞ்சம் டே டைம்னால சரியாக தெரியல. நான் நைட் டைமில் வந்து ஒரு ஈவினிங் இருட்டில் மாட்டி வந்து ஒரு வீடியோ எடுக்கிறேன். அதில் வந்து பார்த்தோன்னா நல்லா வந்து பிரைட்டாக அந்த லைட்டிங்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். காலையிலேருந்து நம்ம கஷ்டப்பட்டு வந்து இந்த ஹாலோவீன் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நைட் வந்து இருட்டிருச்சுங்க. இப்போ பார்த்தோன்னா அந்த லைட்டிங்ஸோட பார்க்கவே செம்மையாக இருக்குது. டோட்டல் டெக்கரேஷன்லேயே வந்து இந்த பேட் ஸ்டிக்கர்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஹைலைட்டாக அமைஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஃப்ளிக்கரிங் லைட்ஸ் வந்து பார்க்கவே வந்து ஒரு மாதிரி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணதும் நம்ம ஆத்விக் வேறு, அதனால் அவனுக்கு சந்தோஷம் தாங்கலை. நான் கூட வந்து ஒரு ஸ்டிக்கராக எடுத்து ஒட்டுருமே, இது பெரிய வேலையாக இருக்குமோன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து வாங்கணுமா வேணாமான்ற மாதிரி தான் யோசித்தேன். பட் இப்போ பார்த்தோன்னா கடைசியாக அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து எங்கே வந்திருக்கோன்னா, டின்னர் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஃபேமஸான ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். ஏன்னா காலையிலேருந்து நிறைய வேலை பண்ணியாச்சு, வீட்டில் பெருசாக எதுவும் சமைக்கலை. அதனால் வந்து ஓகே நைட்டு டின்னர் வந்து வெளியில் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. இது வந்து ஒரு பியூரான ஒரு மெக்சிகன் ரெஸ்டாரண்ட் தாங்க. ஸோ ஃபுல்லாகவே மெனியூவில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு புரிட்டோஸ் இருக்குது, ஃபஹீட்டாஸ் இருக்குது, கெஸ்டியாஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஆஸ் யூஷுவல் கேட்கவே வேணாம், மெக்சிகன் குவிசின் எந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் வந்தீங்கனாலும் காம்ப்ளிமெண்ட்ரியாக இனிஷியலாக நீங்கள் ஆர்டர் பண்ணோன்னே மெயின் ஃபுட் வர்றதுக்கு முன்னாடி இந்த நேச்சூஸ் வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து நல்ல சுட சுட வந்து கொடுப்பாங்க. இது வந்து ரொம்ப எல்லாத்துக்குமே எங்களுக்கு பிடிக்கும். முக்கியமாக அதோட டிப்ஸ் தான். அந்த சல்சா வந்து அவ்வளோ டேஸ்டியாக ஸ்பைசியாக இருக்கும். இது வந்து ஒரோஸ் கார்ன் போலோ அப்படின்ட்டு ஒரு டிஷ்ங்க. இது கூடவே வந்து நமக்கு டாட்டியாஸும் கொடுத்துருக்காங்க, நல்லா வார்மாக இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம கிரில் சிக்கன் டாக்கோஸும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். மெக்சிகன் ஃபுட் வந்து ஜென்ரலாகவே வந்து நமக்கு சாப்பிட்டோன்னா நல்லா வயிறு வந்து ஃபில்லிங்காக நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனாலேயே வந்து நம்ம மோஸ்ட்லி நம்மன்ட்டு இல்லை, இந்தியன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மெக்சிகன் குவிசின், தாய் குவிசின் எல்லாமே வந்து ஈஸியாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மெக்சிகன் குவிசினில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் வந்து நல்ல வந்து ஸ்பைஸியாக வந்து கொடுப்பாங்க. அவங்களோட டிப்ஸாக இருக்கட்டும் இல்லை சல்சா எல்லாத்துலேயுமே வந்து அந்த ரெட் சில்லிஸ் வந்து நிறைய வந்து அரைச்சி சேர்த்துருப்பாங்க. அதனாலேயே அந்த காரம் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்தியன்ஸ்க்கு மெயினாக பிடிக்கிற ரீசனும் இதுதான். ஏன்னா மற்ற குவிசின் போனோன்னா இவ்வளோ காரம் வந்து டெஃபினட்டாக நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அடுத்ததாக டிசர்ட்ஸ்க்கு வந்து ஒரு சாக்கோலாவா கேக் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். காம்போவாக வந்து ஐஸ்கிரீமும் வந்து கொடுத்துருக்காங்க வனிலா ஃப்ளேவரில். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரே பிளேட் தான் வாங்கி இப்போ எல்லாருமே 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோம். அவ்வளோதாங்க, டின்னர்லாம் சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீக்கெண்ட் நமக்கு ஃபென்டாஸ்டிக்காக போச்சுன்னு தான் சொல்லுவேன். ஹாலோவின் ஷாப்பிங்காக இருக்கட்டும் இல்லை வீட்டை டெக்கரேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.